வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபைனலாக ஈரானை யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறது நிறைய கேப் அப் கேப் டவுன்ஸ் நடக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல என்னதான் டெக்னிக்கல்ஸ் நம்ம பார்த்தாலும் ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் உங்களை ஹெல்ப் பண்ணும் காப்பாத்துறதுக்கு. ஏன்னா ஒரு கேப் அப் மண்டே மார்க்கெட்ல நடக்குது, கோல்டுக்கு ஒரு கேப் அப் நடக்கிறாங்க அப்படின்னா இம்மிடியட்டா மார்க்கெட் ரீஃபில் டக்குன்னு மேலே போகும். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத டைம்ல ஒரு நியூஸ்க்காக கிரியேட் பண்ணுவாங்க. மெயினாக மார்க்கெட் மேக்கர்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் சொல்லக்கூடிய பிக் ட்ரேடர்ஸ் இந்த டைமில் மார்க்கெட்டை நல்லாவே கேம்பிள் பண்ணி விளையாடுவாங்க. அதனால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செய்து எந்த ஒரு ஆர்டரையும் போடாதீங்க. முடிந்த அளவு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிங்க. இந்த வீக் யூஎஸோடைய நியூஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிபி இருக்குது, ஐஎஸ்எம் சர்வீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குது, அதுக்கப்புறம் ஹவர்லி ஏர்னிங்ஸ், நான் ஃபார்ம் பேரோல், ரீட்டைல் சேல்ஸ் அண்ட் தென் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் ஃபார்ம் பேரோல் திடீர்னு மாற்றி அமைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். மிடில் ஆஃப் தி வீக்ல இது நமக்கு தெரியும். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா டைம்லையும் யூஸ் பண்ணுங்க. லாங் டிரைவ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பை செட்டப் கிடைச்சா அந்த பையில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கிடைக்குதோ ட்ரையல் ஸ்டாப் லாஸில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் மண்டே மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு அப்டேட் வீடியோ கொடுக்குறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நான் மார்க்கெட் செட்டில் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்டேட் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்திருந்தா அதே மூவ்மெண்ட் தான். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இதுக்குள்ள இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரையாங்கிள் போட்டு மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. கண்டிப்பாக மேலே பிரேக் பண்ணிட்டு கீழே வரணும். டாலர் இண்டெக்ஸ் கீழே ஒரு வேளை பிரேக் ஆச்சுன்னா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே வரும். கிட்டத்தட்ட நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் எபோவ் 99.5 கிராஸ் பண்ணும்போது தான் மார்க்கெட் புல்லிஷில் இருக்கும். அதனால டக்குன்னு ஒரு பெரிய கேப் அப் மார்க்கெட்டில் கொடுத்தாலும் டக்குன்னு ப்ரைஸ் கீழே இறங்கும். ரெண்டுமே நடக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் நிறையா இருக்குது. ஓவராலாக நம்ம டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் அந்த ட்ராப் ஆல்மோஸ்ட் இங்கே வந்துருச்சு. ப்ரைஸ் சப்போர்ட்டில் இருக்கிறனால அந்த மேலே டக்குன்னு போயிட்டு கீழே ஒன் மோர் ட்ராப் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் பூம் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கும். அதனால கொஞ்சம் அந்த வார் பேனிக்கில் கொஞ்சம் மார்க்கெட் புஷ் பண்ணிட்டு கீழே வரலாம். அப்படிதான் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா ஆல்மோஸ்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இந்த இடத்துல ப்ரைஸ் ஹோல்டான மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட் எடுக்கும்போது ஒன் மோர் புஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ரெசிஸ்டன்ஸ்க்கு போச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு ஒன் மோர் ட்ராப் கொடுக்கலாம், அல்லது நல்ல பிரேக் அவுட் நடந்ததுன்னா நம்ம அந்த டாப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ட்ராப் கிடைக்கணும். ஒரு ஒரு 95லேருந்து 94 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் நம்ம இந்த பையிங்கை எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஆர் 4 ஹவர் சார்ட் எடுக்கும்போது ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் எப்போ நல்லா பிரேக் அவுட் பண்ணுறானோ அப்போ மார்க்கெட் கரெக்ஷன் மோடுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து நமக்கு ஒரு கரெக்ஷனை கம்ப்ளீட், ஒரு இம்பல்ஸ் மார்க்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு கரெக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பட் ஒன் மோர் ஹை போயிட்டு வந்துச்சு அப்படின்னாலும் ஓகே. ஆக மொத்தம் நம்ம ஃபியூச்சரில் ஈரோ யூஎஸ்டியில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் ஓப்பன் ஆகும் பொழுது அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபாஸ்டான மூமெண்ட்டாக இருக்கும். அண்ட் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேப் அப் நடக்கும். அண்ட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகி போகும். ஸோ இதெல்லாம் இம்பேக்ட் ஆகும். இப்போ ஆயில் ரேட் ஏறும்போது அவங்க எக்கனாமிக்கில் ப்ராப்ளம் வரும், அவங்ககிட்ட ஹோல்டிங்ஸ் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடக்கும். அதனால் எல்லா மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும்போதும் உங்களுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஈரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஒன் மோர் ஹைக் போகலாம். அப்படி போயிட்டு கீழே வந்துச்சுன்னா நம்ம கரெக்ஷனுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்.
ஒருவேளை ப்ரைஸ் வந்து கீழே இருக்கிற ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தாலும் நம்ம வந்து அந்த டைமில் பை செட்டப் எடுக்கலாம். மண்டே மார்க்கெட்டை தவிர்த்து மீதி வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் செட்டப் கரெக்டாக இருக்கும். ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சஸ்குள்ளே தான் இருக்குது. ஸ்டேஜஸ் இப்போ கீழே வந்த மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிள்ஸ் உண்டு. கொஞ்சம் கீழே புஷ் பண்ணிவிட்டு தென் மார்க்கெட் மேலே போகும். ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து இப்போ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் மல்டி சப்போர்ட் லெவல் தான். இவ்வளோ தூரம் வராது. பக்கத்தில் இருக்கிற சப்போர்ட் லெவல்லே மார்க்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை இந்த சப்போர்ட் பிரேக் ஆனால்தான் நம்ம வந்து டீப் கரெக்ஷனுக்குள்ளே போவோம். ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். முடிந்த அளவு ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கீழே புஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு கரெக்ஷன் பை கிடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கு பாசிபிள்ஸ் நிறைய இருக்கும். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி ஆல்ரெடி டாப் அண்ட் டாப்பில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒன் மோர் புஷ் கொடுக்கும். லைட்டாக புஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செல் செட்டப் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் இதுவும் கேப் அப் நடக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா வாய்ப்புகள் அதிகம். நியூசிலாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஃபேஸ்குள்ளே இருக்குது. மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது இதுதான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்தால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூலைலேருந்து கீழே வந்துட்டு இப்போ மேலே மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி நிற்குது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் கரெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பை கிடைக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் நிறையா இருக்கும். ஸோ சப்போர்ட் லெவல்ஸ்லாம் மார்க்கெட் நிற்குது, பை ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். யூஎஸ்டி கேட் அப்படிங்கிறது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் ட்ரையாங்கிள் போட்டுட்ருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ட்ரையாங்கிள் போட்டுட்ருக்கு. பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்காது, கொஞ்சம் ஈக்குவலைஸ்டாக வந்துட்டு திருப்பி மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கு பாசிபிள் நிறைய இருக்கும். யூஎஸ் மார்க்கெட் அண்ட் கனடா மார்க்கெட் ஈவினிங் ஓப்பன் ஆகும்போது தான் இதோடைய ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும். மார்னிங்கில் வந்து சும்மா ஒரு கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட் ஹோல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் அந்த ரேலியில் தான் இருக்குது. இப்போ ஒரு ரேஞ்ச் ஃபேஸ்குள்ளே இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். லைட்டாக கீழே புஷ் பண்ணும். சப்போர்ட் கிடைத்தால் மார்க்கெட் மேலே. ஒருவேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் கீழே வந்துட்டு ஒரு புஷ் மார்க்கெட்டில் மேலே போகிறதுக்கு பாசிபிள்ஸ் வந்து இருக்கும். செஃப் பொறுத்த வரைக்கும் அதுவுமே ட்ரையாங்கிள் ஃபேஸில் தான் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது, ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ செல் செட்டப் கிடச்சிச்சு அப்படின்னா யூஎஸ்டி செஃப்பில் வந்து நம்ம போகலாம். அதிகபட்சம் ஒருவேளை மார்க்கெட் வந்து ப்ரெஷர் கொடுத்து மேலே கேப் அப் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இதே ரெசிஸ்டன்ஸ்ட்டை போயிட்டு மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். ஒன் மோர் ஃபால் அப்படிங்கிறது யூஎஸ்டி செஃப்பில் இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக கோல்டு. ஸோ ஏன் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறோம்னா எல்லாமே மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கிளியரான பிக்சர்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு வியூகம் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் 5300 அப்படிங்கிறது நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ், மினிமம் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதுதான் பர்ஃபெக்ட் கிடையாது. மினிமம் மார்க்கெட் வந்து 5300 ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணணும். மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இங்கே போய் ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால் கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருக்கும். பட் இப்போ வார் கிடைச்சிருக்கனால கரெக்டாக எக்ஸாக்டாக 5300 தான் மார்க்கெட் போய் நிற்கணும் அப்படின்னு கிடையாது. அது கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது கரெக்ஷன் ஆகும். கரெக்ட் ஆகிட்டு திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேலி தான் ஆகும். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டில் தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஃப்ரைடே மார்க்கெட் வீடியோ கொடுக்கும்போது அதை தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம ஒரு ஷார்ட் கரெக்ஷன் மட்டும் கிடைச்சா அதுக்கப்புறம் ஒரு ரேலியில் பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 5080 வரைக்கும் மார்க்கெட் மினிமம் வந்துச்சுன்னா பை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பட் மார்க்கெட் அங்கேருந்தே டைரெக்டாக ரேலி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து கோல்டு அப்படிங்கிறது வந்து இது ஒரு வார் ஸ்டார்ட் ஆகும்போது எப்பயுமே கோல்டில் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி டெபாசிட்ஸ், பாண்ட் டெபாசிட்ஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோல்டில் செக்யூராக மார்க்கெட்டில் மாற்றிக்குவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக கோல்டு வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பாக தான் இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மார்க்கெட் வந்து மேலே புஷ் பண்ணி நமக்கு வந்து 5300 ஆல்மோஸ்ட் மார்க்கெட் நிற்குது, அங்கே தான் நிற்குது. ஸோ ஒரு கேப் அப்பே மார்க்கெட் மேலே போகும். கேப் அப்பில் மேலே போயிட்டு கீழே வந்து பை செட்டப், எனி பை செட்டப் பை மட்டும் போய்க்க ட்ரை பண்ணுங்கள். செல் செட்டப் அப்படிங்கிறது வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் கண்டிப்பாக நாங்கள் வீடியோ கொடுக்குறோம். அது வரைக்கும் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் அந்த மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டக்குன்னு கேப்பில் ஓப்பன் ஆகுது, ஃபில் பண்ணும், மேலே போகும், டக்குன்னு கீழே வரும், மேலே போகும். ஸோ வார் பேனிக்கில் வந்து மார்க்கெட்
கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் புக்கிங் பண்ணுங்க, கொஞ்சம் ட்ரையல் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணுங்க. மெயினாக அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபுல் மார்க்கெட் பை ட்ரெண்ட்ல தான் இருக்கோம். லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணுமா? நாளைக்கு உடனே பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஓகே, கேப் அப் நடக்கும். கேப் அப் நடக்கும், ப்ரெஷர் பண்ணுவாங்க, மார்க்கெட்டை வந்து மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஆல் டைம் ஹையை மார்க்கெட் போய் பிரீச் பண்ணினாலும் அதே அளவு மார்க்கெட் டக்குன்னு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். அங்கேயே ஹோல்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள்ஸ் கம்மி. பட் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பியும் மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல தான் போகுது. ஓகே, ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு கேப் அப் நடக்கும், கேப் அப் நடந்துட்டு மேலே போகிற மாதிரி தெரியும், சடனாக டக்குன்னு கீழே வரும், ஒரு 100 பாயிண்ட் கீழே வரும், டக்குன்னு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உடனே வந்த ஸ்பீடில் ரெக்கவர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அப்படிங்கிறது நடக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம ஸ்மால் ஸ்டாப் லாஸில் ஒரு பிக் டார்கெட் ட்ரை பண்ணுறது தான் இந்த இடத்துல புத்திசாலித்தனம். ஓகே, அப்ஸ் டவுன்ஸ் அப்ஸ் டவுன்ஸ் அப்ஸ் டவுன்ஸ் இருக்கும். பட் ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு, அதே பை ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் நடக்கும். பட் செல் செட்டப் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி. பட் செல்லுக்கும் வாய்ப்பு இருக்கு. 5080க்கு கீழே நம்ம எதிர்பார்த்திருந்தா சப்போர்ட் லெவல், இந்த சப்போர்ட் லெவலை மார்க்கெட் வந்து நல்லா பிரேக் பண்ணி கீழே நிற்கிறான். அப்படி வந்து இங்கே பிரேக் பண்ணி நிற்கிறானா கரெக்ஷன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதை தான் இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் பிரேக்கிங் சப்போர்ட், இதை உடைத்தால் கரெக்ஷனை பற்றி செல் பற்றி நம்ம நினைக்கலாம். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம செல்லை யோசிக்க வேணாம், பை சைட்லேயே இருக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ பை அப்படிங்கிறது தான் கம்பல்சரி. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும் பொழுதும் பார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் ஆகும் போதும் கோல்டு அந்த ரேலியை ஸ்டார்ட் பண்ணும். உடனடியாக லைஃப் டைம் ஹையை உடைக்குமா அப்படின்னா அதுக்கு சான்ஸ் கம்மி தான். உடைத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேனிப்புலேஷன் பொறுத்து மார்க்கெட்டில் ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து யுஎஸ்க்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அவங்க எடுக்கிறாங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிறது கான்ஃப்ளிக்ட்ல வந்து ஓகே, ஈரான் வந்து சவுதி இந்த மாதிரி இடங்கள்ல அட்டாக் பண்ணது வந்து யுஎஸ் பேஸ் அட்டாக் பண்ணது அப்படிங்கிறதும் ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுது. பட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஈரான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க அட்டாக் இன்னைக்கு நைட் ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது நாளைக்கு அவங்க அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இஸ்ரேல் மேலே. அப்போ யுஎஸ் என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாரும் நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த நியூஸில் அப்டேட்டில் பாருங்கள். ஓகே, நானும் திருப்பி அதையே உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணுறதை விட நீங்கள் நியூஸ் அப்டேட்ஸில் ரெகுலராக பாருங்கள். நேஷ்னல் மீடியாஸ் கூட கொஞ்சம் டைப் பண்ணி பாருங்கள். அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, அனௌன்ஸ் பண்ணுறத வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு டெலகிராம்லேயோ அல்லது வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு நியூஸ் கொடுக்குறாங்கிற பேரில் வந்து சிலது ராங்காக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து நல்ல ஒரு நேஷ்னல் மீடியாஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதில் கொடுக்கக்கூடிய நியூஸஸ் வந்து கன்ஃபார்ம் நியூஸ் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ தமிழ் நியூஸே பார்க்குறீங்க அப்படின்னா தமிழ் நியூஸ்லேயே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஈரானுடைய இந்த ஒரு ஊடகம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாரி அவங்களுடைய மீடியா வந்து இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்புங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் யூகங்கள் நிறையா வரும். அதில் போய் யோசித்து கன்ஃபார்ம் மாட்டிக்காதீங்க. ப்ரைஸ் வந்து என்னதான் கேப் அப் நடந்தாலுமே திருப்பி மார்க்கெட் வந்து செட்டில்டாக தான் ட்ராவல் ஆகும், அப் சைடில் ட்ராவல் ஆகும். அல்லது அந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எங்கேயாவது மீட் பண்ணி டேர்ன் ஆகிற மாதிரி இருந்தால் ஷார்ட் செல்லிங் நம்ம போகலாம். செல் அப்படிங்கிறது வந்து சின்னது தான், பைங்கிறது லாங். அது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வீடியோவில் வந்து சொல்லிட்டு இருக்கோம். செல்லுங்கிறது சின்ன செல், ஸ்டாப் லாஸ் எல்லாத்துக்கும் வச்சிடணும். பை எடுத்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டைமில் அதை பிடிக்கணும் அப்படின்னு பேனிக், அதாவது சேசிங்கில் போய் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ ட்ராப்பில் மாட்டாமல் நல்ல செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே மார்க்கெட் செட்டில்ட் ஆகிடும் அந்த வார். ஓகே, நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த புல்லிஷ் ரேலியில் தான் இருக்குது. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் போகும்போது மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92க்கு மேலே ஹோல்ட் ஆனால் கொஞ்சம் பை ரேலியை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட் வந்து 104 வரைக்கும்
மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுவோம், அல்லது 114 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் உடனடியாக ஒரே ஒரு கேப் அப் நடக்கும். ரொம்ப நேராக டாப் அண்ட் டாப்க்கு போகுமா அப்படின்னா, கோல்டு லைஃப் டைம் கையில் வந்து பிரீச் பண்ணால் கூட சில்வர் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்கும். பெருசாக எனக்கு தெரிஞ்சு ரேலி இருக்கும், கோல்டு அளவு இருக்காது. ஓகேங்களா? கோல்டில் லைஃப் டைம் ஹை பிரேக் பண்ணால் கூட சில்வரில் உடனே லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ண வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே, எல்லாமே வந்து யூகம் தான். இது தவறாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? பட் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக மண்டே மார்க்கெட்டில் நான் வந்து வீடியோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொடுக்குறேன். மார்க்கெட் எப்படி இருக்குது, பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு சின்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறது டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராம்லேயே கூட ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் இந்நேரம் மார்க்கெட் வந்து ஒரு பூம் லைட்டாக புஷ் பண்ணியிருக்கணும். பட் மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்படியே தான் மார்க்கெட் வந்து இதே ரெசிஸ்டன்ஸில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் ஃப்ரைடே மார்க்கெட்டில் முடிச்சுட்டு ப்ரைஸ் பார்க்கும்போது அந்த பூம் அப்படிங்கிறது இந்நேரம் கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு கன்சால்டேட் நடந்திருந்தா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரேலி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப கம்மியாக தான் பிட்காயினில் ரேலி இருக்கும். கம்பேரிட்டிவ்லி கோல்டு வேணால் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 75,000 வரைக்கும் ஒரு பூம் மார்க்கெட்டில் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் திருப்பி மார்க்கெட் கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சிரும். இது வந்து கிட்டத்தட்ட 56,000 பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிள்ஸ் உண்டு. ஸோ டக்குன்னு மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பூம் எல்லா மார்க்கெட் போகும்போது மேலே ஏறிச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோடனே மார்க்கெட் திருப்பி கீழே வந்துடும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் ஒரு சின்ன புஷ் இருக்கலாமே தவிர பிட்காயின் மேலே ஏறுறதுக்கு பாசிபிள்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆயில் வந்து சொல்லவே வேணாம், கேப் அப் ஓப்பனிங். அண்ட் தென் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து $76 மேலே மார்க்கெட் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குமானா இருக்குது. பை சைடில் தான் நம்ம வந்து ஆயிலை வந்து எடுத்துக்கணும். நம்ம தான் சொன்னோம் மார்க்கெட் வந்து வார் அட்டாக் வரலனா கீழே இறங்குனா $50 உடைக்கும். பட் இப்போ வந்து வார் ஸ்டார்ட் ஆனதுனால ஆயில் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இறங்காது. ஒரு வீக் சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீக்கில் இந்த ரெசிஸ்டன்ஸை இப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுது. கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய $77 மேலே மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம ஊர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை சார்ந்து ஆயில் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து கொஞ்சம் விலையேற்றங்கள் நடக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா ப்ராடக்ட்ஸோடைய ரேட்ஸும் வந்து டிமாண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு நல்ல சூழ்நிலை இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆயில் பாதிக்காத அளவு வாருக்கு அடுத்த ஸ்டேஜில் எல்லாரும் வலியுறுத்துவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்த மாதிரி ஆயிலுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால அது வரைக்கும் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பறந்துட்டு தான் இருக்க போது. கண்டிப்பாக மண்டே மார்க்கெட்டில் எது கேப் அப் ஆகுதோ இல்லையோ ஆயில் கண்டிப்பாக கேப் அப் ஆகி மேலே தான் போகும். ஸோ கேப் அப்பே குறைந்தபட்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $72 மேலே கேப் அப் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் நிறையா இருக்குது. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பையை கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதுக்குமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. இன்னும் அவங்க வந்து இந்த போர்ட்டை அடைக்காமல் இருக்காங்க. அதை அடைச்சிட்டாங்க அப்படின்னா ஈரான் வந்து அதை யாரையும் அலோவ் பண்ண போகிறதில்ல, அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது நடந்தால் கண்டிப்பாக ஆயிலோடைய ரைஸ் அப்படிங்கிறது பயங்கரமான ஸ்பைக்காக இருக்கும். அது எங்கே போகும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நல்லா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $90 மேலே கூட போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஏன்னா இந்த டவுன் சைட் ரேஞ்ச் அப்படிங்கிற இந்த டவுன் சைட் ரேஞ்சையே பிரேக் பண்ணும். ஓகே, இதை பிரேக் பண்ணி அந்த அளவு ஒரு பவர் கொடுக்கும். அதாவது அந்த இடத்துல போர்ட்டை வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. பட் மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் அப். அது வந்து ஆயிலுக்கு கம்பல்சரி. கோல்டுக்கு நடக்குதோ இல்லையோ, சில்வருக்கு நடக்குதோ இல்லையோ, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஆயில் வந்து நல்லா ஃப்ளை ஆக போகுது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிஃப்டி வந்து கண்டிப்பாக இது பாதிக்கும். நிஃப்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ மேலே டேரிஃப் வந்து யூஎஸ்ல வந்து குறைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே புஷ் பண்ணது. அதுக்கப்புறம் அப்போ இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகி தான் கீழே வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்லாம் நல்லாவே பதறும், மேலேயும் கீழேயும் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நிறையா மெட்டீரியல்ஸ் போக்குவரத்துகள் ஈரான் கூட இருந்தது, இது கூட சவுதி கூட இருந்தது, இது எல்லாமே
மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பாக கேப் டவுன் நடக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் நிறையா இருக்கும். ஸோ முடிந்த அளவு ஸ்டாப் யூஸ் பண்ணி நிஃப்டி மார்க்கெட்டும் பண்ணுங்க. நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நிஃப்டியும் கவர் பண்ணி சொல்கிறேன். டவுன் சைடில் தான் இருக்குது மார்க்கெட், வந்து டவுன் சைடு வந்துடும் நாளைக்கு. நம்ம ஐஎன்ஆர்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $92 மேலே போகிறதுக்கு பாசிபிள்ஸ் நாளைக்கே இருக்கும். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதுவுமே நல்ல மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவுமே நம்ம பர்ஃபெக்டாக வைக்க வேணாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது வரக்கூடிய வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த மூமெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நாளைக்கு மதியம் கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.